முக்கியமான தகவல் சொல்லணும். நண்பர்களே, உறவுகளே, காசு பணம் இருக்குன்னு நிறைய பேர் காரு வண்டி வாகனம்னு நிறைய பேர் கோயம்புத்தூரில் வாங்கிட்டு வண்டியும் ஓட தெரியல, வண்டியை போய் இடிச்சிட்டு முட்டிட்டு மோதிட்டு தான் கிடக்காங்க. நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நண்பர்களே, உண்மையாக ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து ஒரு டிரைவர் தொழிலை கற்றுக்குறான்னா, ஒரு இடத்துக்கு டிரைவர் வேலைக்கு போகும்போது ஐயோ வண்டியை போய் எங்கேனாச்சும் இடிச்சிட்டா முட்டிட்டா நம்ம ஓனர் நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாரு அப்படின்னு பயந்து அதை முறையாக கற்றுக்கிடுவாங்க. அதாவது ஒரு பிடி பிடிச்சாலும் குரங்கு பிடியாக பிடிக்கணும் அப்படின்னு வயசில் பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு தொழிலை கற்றுக்கிட்டாலும் முழுமையாக கற்றுக்குவாங்க நண்பர்களே. அறகுறை தொழில் ஆகாதும்பாங்க. இப்போ போய் முட்டிட்டு வண்டியில் பொருள் சேதமும் உயிர் சேதமும் ஆகிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஓகே, நான் கேரளாவோடு போயிட்டுருக்கேன். அப்போ தான் அந்த பாட்டு, நீ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. என்னடா சூப்பர் பாட்டா, பார்த்து சிரிச்சிட்டு போகிறார் நண்பர்களே. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்வித முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் போட்டுமா மாறி வரும், பயணம் முடிவதில்லை, மாறுவதை புரிந்து கொண்டால் மனதில் அமைதி இல்லை. நண்பர்களே, உங்கள் தொழிலுக்கு நீங்கள் ராஜான்னா என் தொழிலுக்கு நான் மகாராஜா. நண்பர்களே, தொழிலில் என்ன தான் நான் பாட்டு பாடிட்டு வீடியோ போட்டிருந்தாலும் என்னோடய தொழிலில் நான் கரெக்டாக இருப்பேன். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது வயசு பெருசாக அனுபவம் பெருசானுங்கிறத விட அனுபவம் தான் பெருசு. நண்பர்களே, உறவுகளே, ஒரு தொழிலை கற்றுக்கிட்டாலும் முழுமையாக கற்றுக்கோங்க, முறையாக கற்றுக்கோங்க. ஓகே, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். சரியான டிராஃபிக்கு, அதில் ஒரு வீடியோ போட்டேன். ஓகே, நன்றி. நானும் கேரளா போயிட்டு வரேன். பார்த்து கவனமாக சேஃப்டியாக போயிட்டு வரேன். ஓகே, பொறுத்திருப்பேன் பூமி ஆழ்வான் அப்படிம்பாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி ரொம்ப மட்டம்பாங்க. பொறுத்திருந்து எந்த ஒரு வேலைகளும் பண்ணுங்கள். ஓகே.